கர்த்தர் தாமே இந்த நாளிலே கூட என்ற மாதத்தினுடைய கடைசி மனமகிழ்ச்சியை காணும்படி செய்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இப்பொழுது தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்துல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க கூடாதபடி தூக்கத்தை உண்டு பண்ணுகிற, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, எரிச்சலை உண்டு பண்ணுகிற, கேட்காத காதை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாதாவி செயல்களையும் இயேசுவின் நாமத்திலே ஒருமை தபரப்படுத்தி கண்டிப்படுகிறாச்சா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28:20 முதல் பகுதி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். A faithful man shall abound with blessings. A faithful man shall abound with blessing. இந்த நாளிலே நம்முடைய தலைப்பாக உண்மை எடுத்திருக்கிறோம். முதலாவது உண்மை என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்துவிட்டு மீண்டுமாய் வசனத்துக்குள்ள கடந்து போல என்று நான் பிரயாசப்படுகிறேன். உண்மையினுடைய ஆங்கில வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ட்ரூத், ஃபேக்ட், ஃபெய்த் அப்படி சொல்லி நிறைய வார்த்தைகளை போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ வாசிக்கும் பொழுது அது உண்மை, இன்னொரு பக்கம் சத்தியம் என்று சொல்லி, இன்னொரு பக்கம் நம்பிக்கை என்று சொல்லி வெவ்வேறு இடத்துல போடப்பட்டிருக்கிறது. எதுவா இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே நம்ம வாசிக்கும் பொழுது ட்ரூத், ஃபேக்ட், ஃபெய்த், இன்னொன்னு ஸ்ட்ராங் பிலீஃப், நம்பிக்கையாய் பார்க்கப்படுகிறது. எப்படி என்று பார்க்கும் பொழுது the complete the trust or confidence in someone, அவ்வளவுதான். ஒருவர் மேல அதிகமான நம்பிக்கை கொண்டு அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறவரை பேசுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஒருவன் உண்மையாய் இருக்கும் பொழுது அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் ஆண்டவரிடத்தில் பெற முடியும். ஆமென். யார் யாரெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. உண்மை என்று சொன்னால், நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சத்தியமும் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி, I am the way, the truth and the life என்று பார்க்கிறோம். விவிலியமாகிய ரோமன் கத்தோலிக்க பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆமென். அதுதான் திட நம்பிக்கையாய் காணப்படுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. எவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாய் நடக்கிறார்களோ, உண்மையை பேசுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களுக்கு மாத்திரமே திட நம்பிக்கை கடைசி நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் பேர்ல உண்டு என்று பார்க்கிறோம். அப்போ வாழ்நாளிலே எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்கிறோம் என்று சொன்னால், வேதத்துல வாசிக்கும் பொழுது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், பொய் பேசுகிறவன் அவன் சாத்தானின் பிள்ளை என்று பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். அப்ப அதற்கு அப்படியே எதிர்ப்பு ரெண்டு பேர் தான், ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று சாத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் உண்மை பேசல என்று சொன்னா அவன் பொய் பேசுறான். அவன் ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் பிள்ளை என்ன செய்வான், மாறிடுவான். இதைத்தான் இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக இந்த நாட்களிலே வேதத்துல யார் யாரெல்லாம் உண்மையா இருந்தார்கள் என்று சொல்லி தியானித்து இந்த நாளிலே முடிக்க போகிறோம். முதலாவது வேதத்துல என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 12:7, the Numbers chapter 12 verse 7,
என் தாசனாய் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எப்படி பாருங்க, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். My servant Moses not so, who is faithful in all my house. Amen. தேவன் அவர் சொன்ன வார்த்தை, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டுல அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் கொடுத்த ஒரு சர்டிபிகேட்டுங்க. ஆனா மோசேனுடைய பேக்ரவுண்டு வந்த பாதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும். என்ன நடந்தது, என்னென்னலாம் செய்தான்னு பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே மோசே கொடுத்த ஒரு சாட்சி, என் தாசனாகிய மோசே. அது நிமித்தமாய் அவர் மரித்தாலும் சரீரத்தை யார் அடக்கம் பண்ணது? தேவனே அடக்கம் பண்ணினார். ஏன்னா ஒரு கீழ்ப்படியா நிமித்தமாய் மோசேயே எந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போறாயோ அங்க நீ போக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனாலும் அவன் உண்மையா இருந்தபடினால தேவனே அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணினார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல சாட்சி பெறுவது ஒரு லேசான காரியம் கிடையாது. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். மோசையை குறித்து பார்க்கிறோம். நம்மை குறித்து யாரு சாட்சி கொடுப்பாங்க? நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை யார் சாட்சி கொடுப்பான்? பிறர் சாட்சி கொடுக்கணும். அவரா? அவர் உண்மையா இருப்பாரு. அவர் ஒரு காலும் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் வேலையில் அவர் கரெக்டா இருப்பார் சொல்லி, சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் குறித்து மற்றவர் சாட்சி கொடுக்கணும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 22:14 அகிமெலேக் ராஜாவுக்கும் பிரதியுத்தரமாக, அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? யாரை குறித்து சொல்றாங்க? தாவீதை குறித்து சொல்றாங்க. யாரு இந்த அகிமெலேக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆசாரியன். அப்ப ஒரு இடத்துல தாவீதுக்கு என்ன பண்றான்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்பொழுது சவுல் அபிமெலேக்கை நோக்கி, நீயும் ஈசாவின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கபடி எனக்கு இடிச்சிட சதி பண்ண, அவன் எனக்கு விரோதமாய் எழும்படி நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்னன்னு கேட்கிறான். அப்பந்தான் அவன் சொல்றான், நான் விசாரித்தது, நான் அப்பம் கொடுத்தது, நான் பட்டயம் கொடுத்தது சாதாரண நாள் கிடையாது. அவர் யாரு? உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனும் உண்மை உள்ளவனுமான தாவீது. தாவீது கொடுத்து எவ்வளவு ஒரு தெளிவான சாட்சி இல்ல? தைரியமா சொல்றான். சவுல் கோபத்துல கேட்கிறான், இவன் தைரியமா சொல்றான், உங்க வீட்டுல கனமுள்ள பாத்திரமாய் உண்மையுள்ள பாத்திரமாய் தாவீது இருக்கார் என்று பார்க்கிறான். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்ற வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். ஆனா கூட அவன் ரத்த பலி அதிகமாய் ரத்தம் சிந்து நிமித்தமாய் அவனை ஆலயத்தை கட்ட விடல. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தாவீதும் சவுலுடைய நாட்களில அவனுடைய வீட்டில அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான், கனமுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி அகிமெலேக்கு என்ற ஆசாரியினால் சாட்சி கொடுக்கப்படுகிறது. நம்முடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக காணப்படுகிறது? Who is so faithful among all the servants as David and is honorable in thin house என்று சொல்லி அவன் தெளிவாய் சொல்லுகிறான். ராஜாவே நீர் அறிந்திருக்க கடவுள் என்று சொல்லி. ஏன்னா மக்கள் சொல்றாங்க, தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 தான். அதுவே அவனுக்கு அன்னையிலிருந்து அவன் காய்மகரமா பார்க்க ஆரம்பிச்சார் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் எப்பொழுதும் தேவன் தாவீதோடு கூட இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டான். சவுலுடைய குமாரனே யாரோட சேர்ந்துட்டான்? தாவீதோட சேர்ந்துட்டான்னு பார்க்கிறோம். அதனாலதான் அவனுக்கு அதிகமா கோபம் இந்த இடத்துல கேட்கிறான். அப்பொழுது ஆசாரியன் சொன்ன வார்த்தை, தாவீது அவனுடைய வீட்டில உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். எவ்வளவோ சந்தர்ப்பம் வந்தது, பழிவாங்குதல் சந்தர்ப்பம் வந்தது, சூழ்நிலை வந்தது. ஆனால் அவன் தெளிவா சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் மன்னனை நான் என்ன செய்ய மாட்டேன்,
கைப்பட மாட்டேன் என்று சொன்னான். பிரியமான தேவச்சனமே, அந்த பயம் வரணும். கர்த்தர் மேல் பக்தி வராய்க்க வரணும். உண்மையை வாழ்நாள கடைசி வரை கடைபிடிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட சாட்சி நீயும் நான் எடுக்கணும். அடுத்ததாக பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி குறித்து ஒரு சாட்சி வருகிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17:24 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும், முதல்ல பாருங்க, நீர் யாரு? தேவனுடைய மனுஷன் என்றும், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை உள்ளது, அது உண்மை உள்ளது என்றும் கரகத்துக்கு மேம்படுத்தும். உம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகிற வார்த்தை எல்லாம் உண்மை தவிர என்ன செய்ய மாட்டாரு, வேறொன்று சொல்ல மாட்டாரு சொல்லி நான் அறிவேன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அதனால சொல்றாரு, நீ தேவனுடைய மனுஷன் என்று எப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லுவது யாரு? சாரிபாத் விதவங்க. சாரிபாத் விதவிட்ட இங்க ஒரு பெரிய சாட்சி எலியாவை கொடுக்கிறார் பாருங்க. நீர் யார் என்று சொல்லி, எனக்கு தெரியும் நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ற பாருங்க, அந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவாய் எடுத்து வந்தீர் சொன்ன அதே பெண்ணுதான் இப்ப என்ன சொல்றாங்க, நீர் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லணும். ஊழியக்காரரை உன்னையனை பார்த்து சொல்லணும், அவர் தேவனுடைய மனிதன் என்று சொல்லி, அவர் போகிற தேவனுடைய மனுஷன் என்று சொல்லணும், சாட்சி சொல்லணும். அதுதாங்க ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் எழுப்புகிற ஒரு வாழ்க்கையினுடைய காரியமாய் காணப்படுகிறது. தெளிவா சொல்ற வார்த்தை என்று சொன்னா, now by this I know that you are a man of God, a man of God என்று சொன்னாங்க, a man of God என்று சொன்னாங்க. பயங்கரமான ஒரு சாட்சி. and that the word of the Lord in thy mouth is truth. அவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையாய் காணப்படுகிறது. உண்மையை தவிர ஒரு வேற ஒன்று சொல்லப்படல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மை யாரு? அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை யாரு? அவர் தான் இயேசு. அந்த இயேசுவை அவர் தைரியமாய் சொல்லுகிறார். தைரியமாய் சொன்னபடினாலதான் இதுவரைக்கும் பாருங்க பிரியமான தேவச்சனமே, கடைசி வரைக்கும் எந்த ஸ்லாக்ஸ் இல்லாம தைரியமாய் வாழ முடிஞ்சது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். பவுல் தன்னுடைய அனுபவத்துல யார் யாரை குறித்தெல்லாம் உண்மையுள்ள என்று சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் பவுல் தைரியமா சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்ற போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க சொல்லி. அந்த பவுல் யாரெல்லாம் சொல்ல என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 4:17 வாசிக்கும் பொழுது குறித்து சொல்லுற வார்த்தை 1 கொரிந்தியர் 4:17, எனக்கு பிரியமும், நல்ல பாருங்க, இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் அனுப்புறாங்க. who is my beloved son, எனக்கு பிரியமான மகன், என் பிரியமான மகன், and faithful in the Lord. கர்த்தருக்குள் தீமோத்தேயு எப்படி இருப்பான்? உண்மையா இருப்பாங்க. ஊழியக்காரனை குறித்து சாட்சி. இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் உண்மையா இருப்பாரு. இந்த நாளில ஊழியக்காரை குறித்து அநேக ஊழியக்காரர் சாட்சி கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அவரா வேண்டாங்க அப்படின்ட்டுருவாங்க. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரை குறித்து நம்ம என்ன பண்றோம்? தவறான சாட்சி கொடுக்கிறோம். ஆனா இங்க பவுல் தீமோத்தேயு குறித்து முதலாவது, அவன் என்னுடைய பிரியமான மகன், அவன் ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படுவான், அவனைத்தாங்க நான் உங்களுக்கு அனுப்ப பாருன்னு சொன்னாரு. இந்த சாட்சி பிரியமான தேவச்சனமே, உனக்கு எனக்கு கொடுக்கணும், உனக்கு எனக்கு கொடுக்கணும். என்னை வழிநடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் கொடுக்கணும். நான் போகிற, நான் பழகிற எல்லா ஊழியக்காரரும் கொடுக்கணும். இதுதாங்க உண்மையான சாட்சி. வாசிக்கிறோம். அடுத்ததாக பவுல் யாரை குறிப்பிடார் என்று சொன்னால், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கொலோசியர் 4:7 இங்க அவர் யாரை குறிப்பிட பாருங்க,
பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இங்க இன்னொரு ஸ்டெப் பாருங்க. முதலாவது யாரு? பிரியமான சகோதரன். தீமோத்தேயு கொடுக்கும்போது beloved son, பிரியமான மகன். இங்க யாரு? who is a beloved brother and a faithful minister என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதரன், அவன் உண்மையான ஊழியக்காரன். ஆண்டவர் ஊழியக்காரருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பதவி என்ன தெரியுமா? மினிஸ்டர். மினிஸ்டர் என்ன மினிஸ்டர் பாருங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவன் தெளிவா சொல்றான், a faithful minister. நீங்க அநேகர் போடுவாங்க ஆண்டவருக்கு வேலைக்காரர் என்று சொல்லி. ஆனா தீகுக்கு குறித்து பவுல் சொல்லும்போது இவர் என்னது வந்து உண்மையான ஒரு ஊழியக்காரன். உண்மையான ஊழியக்காரன் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க ஊழியக்காரருக்கு பெரிய கனத்தை கொடுத்துக்கிறாரு. உலகத்தினுடைய மினிஸ்டர்லாம் 5 ஆண்டு கூட அநேகர் நிறைய பண்ணிருக்க மாட்டாங்க. எப்போனாலும் என்ன செய்யும்? அந்த பதவி போகும், அந்த மந்திரிங்கிற பதவி. ஆனால் ஆண்டவர் அநேகருக்கு பாருங்க, ஊழியக்காரருக்கு பாருங்க பயங்கரமான கனம் கொடுத்துக்கிறாரு. தீகு கொடுத்த கணத்தை அநேக ஊழியக்காரரை அநேகர் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கும் கொடுத்துக்கிறாரு, எனக்கும் கொடுத்துக்கிறாரு. தெளிவா இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் என்னுடைய பிரியமான சகோதரர் மாத்திரமல்ல, a faithful ministry. இன்னும் கூட சொல்ல போனா ஊழியக்காரர்ல யார் தெரியுமா? ஒரு அம்பாசிடர், ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி என்று சொல்லுவாங்க, அம்பாசிடர் சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் சமூகத்துல காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்று சபை மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பிரதிநிதி. அம்பாசிடர். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர் வாசிக்கிறோம். தீகை குறித்து பவுல் சொன்ன வார்த்தை நம்மளை குறித்தும் அநேகர் சொல்லணும். அவர் எங்க ஊழியக்காரர்? அவர் உண்மையாய் காணப்படுவார். கர்த்தருக்குள் உண்மையான ஊழியக்காரர் என்று சொல்லி. அதோடு மாத்திரமல்ல, அதே கொலோசியர் 4:9 வாசிக்கும் பொழுது ஒனேசிமை குறித்து அவர் என்ன சொல்ல பாருங்க. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமுவையும் with Onesimus, a faithful and beloved brother. அவன் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருப்பான், என் சகோதரனாய் காணப்படுகிறான். ஒனேசிமை குறித்து பவுலே சொன்ன வார்த்தை, அவன் உண்மையாய் காணப்படுவான், உண்மையாய் காணப்படுவான். நான் அவனை நன்கு அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:7 வாசிக்கும் பொழுது எப்பாப்பிரத்தை பற்றி சொல்லும் பொழுது கொலோசியர் 1:7 வாசிக்கும், அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிற எப்பாப்பிரவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். சாதாரண ஆள் இல்லைங்க, உங்க ஆவிக்குரிய தகப்பன் யாரு? கிறிஸ்துவுக்குள் உண்மையான ஊழியக்காரனாகிய எப்பாப்பிரதம். who is for you a faithful minister of Christ. ஆண்டவருக்கு சொல்லி உண்மையான ஒரு ஊழியக்காரரே எப்பாப்பிரவன் சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்தில் கற்றிருக்கிற அநேக விசுவாசிகள் குறித்து, அவங்களுடைய சாட்சியை குறித்து, அவங்களுடைய நடவடிக்கை குறித்து கேட்கும் பொழுது கண்டிப்பா கேட்பாங்க, உங்களை வழிநடத்தின ஆவிக்குரிய போதகர் யார் என்று சொல்லி. அவன் தைரியமா சொல்லுவான், எங்க ஐயா என்று சொல்லி. அதே போல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்தின எப்பாப்பிரவனிடத்துல நீங்க அநேகம் கற்றுக்கொண்டீங்க. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம சாட்சியாய் காணப்படுகிறோமா? எல்லாவற்றிலும் பிரதான மேய்ப்பனாக இயேசுவுக்கு சாட்சியாய் காணப்படுகிறோமா? அதுதாங்க முக்கியம். உண்மையாய் காணப்படணும். அப்பதான் இவங்க எல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்ம வரிசையா வாசிக்கிறோம். பிரைஸ் லார்ட். அடுத்ததாக பாருங்க, எல்லாவற்றையும் சொன்னாரு. அப்பேற்பட்ட பவுல் யார் என்று சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11:31 என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை பாருங்க, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று சொல்லி அவருக்கு தெரியுங்க. அவருக்கு தெரியும். No, that I lie not.
நான் ஒரு காலம் போய் சொன்னது இல்லைன்னு சொல்லி என் பிதாவுக்கு தெரியும், என் இயேசுவுக்கு தெரியும். தைரியமா சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் பின்பற்றுங்க சொல்லி. அவர் லைஃப்ல சொல்றாரு, நான் பொய் சொன்னதாகவே எங்குமே இல்லை. நான் எப்போதுமே எப்படிதான் பேசுவேன், உண்மையை தான் பேசுவேன். ஏனென்று சொன்னால் இதை யாரு அறிந்திருக்கிறார்? ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை அறிந்திருக்கார் என்று சொல்லி தைரியமா சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? என் உண்மை இயேசுவுக்கு தெரியும். அவர் எப்பொழுது என்னை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார் அப்படின்னால நான் ஒன்றிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்லாதபடி அவருக்குள்ள நான் என்ன பண்றேன், உண்மையாய் காணப்படுகிறேன். ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது பாருங்க, 1 தீமோத்தேயு பாருங்க, 1 தீமோத்தேயு 2:7 வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2:7 அவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிறேன் போதகனா என்ன பண்ணிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நான் உண்மையை சொல்லுகிறேன். கரங்கத்தை மேம்படுத்துமா? தைரியமா சொல்லுறேன். I speak the truth in Christ and lie not. ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன். நான் என்ன சொல்லுவேன், விசுவாசிகளுக்கு புறஜாதிகளுக்கும் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் சொல்லுகிறேன் ஒரு போதகனாய் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன்னு சொன்னாரு. தைரியமா சொல்றாரு, நான் அதற்காகவே கடைசி வரைக்கும் உண்மையாய் காணப்பட்டேன். ஆனா ஒருவேளை என்கிட்ட உண்மை இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது சொல்றாரு பாருங்க, என்ன பண்ணிருக்கிறாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தான் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்குன்னு சொன்னாரு. அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, உண்மை உள்ளவன் என்று நினைத்து எண்ணி. And I think Christ Jesus our Lord, who had enabled me for that he counted me faithful, putting me into the ministry என்று சொல்கிறார். அவர் தான் என்ன நினைத்தாரு, ஊழியத்துல நிறுத்தினார்னு சொன்னாரு. என் உண்மையாய் நான் செய்வேன் என்று சொல்லி என்னை நம்பி என்னை நினைத்து என்னை எண்ணி கொடுத்துக்கிறாரு. ஒருவேளை என்கிட்ட உண்மை இல்லலாம், ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் அதுதான். ஆனாலும் என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு, இந்த கனமானத்தை ஒழித்து கொடுத்துக்கிறாரு. நான் உண்மையில் என்று நினைத்து கொடுத்துக்கிறாரு. அவர் வருகை மட்டும் நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுக்கணும். ஆமென். தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் தாமே நம்முடைய வார்த்தை செய்வாரு, அவர் வாய்க்க பண்ண பார்க்கிறோம். எல்லாமே பார்த்தோம். ஆனா ஒண்ணு பாருங்க, முதலாவதாக வரிசையா சொன்னோம் தேவன் பிதா என்று சொல்லி. ஆனால் 10 எபிரேயர் 3:2 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 3:2 வாசிக்கும் பொழுது, 3:2 பின்பகுதியில் வாசிக்கும் பொழுது, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். ஏன்னா மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தது போல இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். Who was faithful to him that appointed him. பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட இயேசுவும் தம்மை ஏற்படுத்துறதுக்கு கடைசிக்கு எப்படி இருந்தாரு, உண்மையா இருந்தார். நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைய அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைய புதிய ஏற்பாடுபடி நம்ம எல்லாரும் யாரு, ராஜாக்களும் ஆசாரியர்கள் தான். அவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாய் காணப்படணும். நம்மளோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். நம்ம உண்மையாய் காணப்படும் பொழுது இயேசுவும் என்ன பண்ணினாரு, தம்மை ஏற்படுத்தினருக்கு மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணாரு,
உண்மையாய் காணப்பட்டார். அதனாலதான் 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கும் பொழுது கர்த்தரோ உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் but உங்களை the Lord is faithful. கர்த்தரோ உண்மை உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தரோ உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் கடைசி மட்டும் அவர் உண்மையா இருந்தார். அவர் உண்மையுள்ள இருந்தபடினாலதான் பயங்கரமாய் சாட்சி பெற்றார் என்று வாசிக்கிறோம். சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளை சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 12:22 வாசிக்கும் பொழுது எல்லாரும் எடுத்துக்காங்க. நீதிமொழிகள் 12:22 வாசிக்கும் நடக்கிறவர்களோ இயேசுவுக்கு தெரியும். But they that deal truly are his delight. உண்மையாய் யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு என்ன செய்வாரு? பிரியமாய் காணப்படுவார். சகோதரனே சகோதரியே, ஊழியம் செய்த யாரா இருந்தாலும், ஆஸ்தர்கள் ராஜாக்கள் யாரா இருந்தாலும், அவர் பிள்ளையா இருந்தாலும், அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நீதிமொழியில சொல்லும் போது உண்மையாய் நடக்கிறவர்கள் மாத்திரமே ஆண்டவருக்கு பிரியம். அவரிடத்துல அங்க உண்மை காணப்பட்டது. உண்மை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பிலாத்து விசாரித்து சொன்னா இவரிடத்துல எந்த குற்றம் காணப்படல. நாம் எப்படியாய் காணப்படுகிறோம்? எப்படியாய் காணப்படுகிறோம்? எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? இதுவரைக்கும் வேதத்துல நிறைய சாட்சிகளை பார்த்தோம், யார் உண்மையா இருந்தார்னு சொல்லி. ஆனாலும் இந்த நாட்களில் நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு, ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு, ஆசாரனை ஏற்றுக்கொண்டு, ராஜாக்களை ஏற்றுக்கொண்டு நிறைய பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, லூக்கா 16:10 வாசிக்கும் பொழுது, உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நல்ல பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவன், அநேகத்துல உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி கொஞ்சத்துல அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்துல அநீதி உள்ளவனாய் காணப்படுகிறான். ஏன் தெரியுமா? இது மேல சொல்லும்போது பார்க்கும் பொழுது உக்கிரானக்காரனை குறித்து பார்க்கிறோம். நாம கூட ஆண்டவர்கிட்ட நினைச்சிருக்கிறோம், இவ்விதமாய் காரியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் ஒரு நாள்ல வரும் பொழுது நம்ம இடத்துல கணக்கு கேட்பாரு. அப்ப நம்ம என்ன கணக்கு கொடுக்க போறோம்? இந்த இடத்துல வாசிக்க பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனா? 8ஆம் வசனத்துல பாருங்க. அநீதியில உட்காரனக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவன் என்ன செய்தானா? மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளையை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் காணப்படுறாங்க. அவன் செஞ்சது அவர் கரெக்ட் சொல்லல. ஆனா அநீதியுள்ள பிள்ளைகளே இப்படி இருக்கும்போது ஒளியின் பிள்ளைகளாகிய நீயும் நானும் அதிக புத்திமானாய் காணப்படணும், உண்மையாய் காணப்படணும். எஜமானுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அவர் நம்மகிட்ட கணக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, உக்காரணம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, கணக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை சரியாய் பயன்படுத்தணும். நிச்சயமாய் அவர் நம்மகிட்ட கேள்வி கேட்க போறாரு. என்ன பண்ணனு கேள்வி கேட்பாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். என்ன கேள்வி கேட்பாரு? என்னென்னலாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நீ எப்படி வச்சிருக்கன்னு கேட்பாரு. ஆமீன். 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கும் பொழுது குறித்து பார்க்கும் பொழுது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று அவன் உண்மை உள்ளவன் காணப்படுது அவனுக்கு அவசியமா? அவனுக்கு அவசியமாய் காணப்படுது. யார் இந்த உக்கிரானக்காரன்? 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் எண்ணிக்கொள்ளணும். ஏன் என்று சொன்னால், moreover it is recorded in verse that a man be found faithful என்று வாசிக்கிறோம். உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாய் காணப்படுது. அவனுடைய மெயின் குவாலிஃபைட் அதாங்க. நீ நான் எப்படி காணப்படுகிறோம்? தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், தேவன் நம்மை பிரித்தெடுத்தார், தேவன் நம்மை அழைத்தார். அந்த அழைப்புக்கு நீ நான் பாத்திரமாய் காணப்படுகிறோமா? நம்மிடத்துல உண்மை காணப்படுகிறதா? உண்மை காணப்படுகிறதா? நாம் என்ன இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவரிடத்துல நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கான்பிடன்ஸ் இருக்குது? நீதிமொழிகள் 14:26 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு. இந்த fear of the Lord is strong confidence என்று பார்க்கிறோம். அப்படி அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்போது
அவரிடத்துல உண்மையும் நம்மிடத்துல வந்திருக்கோம். நம்ம ஒரு காலம் தடுக்கி விழமாட்டோம். நிறைய இடத்துல ஒரே ஒரு பொய் சொன்னா கூட நம்ம அந்த இடத்துல தப்பிச்சலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, எந்த விதத்திலும் நம்ம உண்மையை தான் பேசணும். ஒருவேளை இந்த இடத்துல உண்மையை சொல்லி தண்டனை வழங்கினாலும் அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையா இருக்கிறோமா? கணக்கு எப்படி கொடுக்கிறோம், டாக்ஸ் எப்படி கொடுத்திருக்கிறோம், எல்லா விதத்திலும் நம்ம சரியாய் காணப்படுகிறோமா? உண்மை நம்மளை உயர்த்தி வைக்கும். உண்மை உள்ளவர் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:21 அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் போது பிரியமானவர்களே, 14 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் நல்ல பாருங்க, தன்னுடைய சேர்த்து வைத்த சொத்து அவர்கள் வசமா என்ன செய்யறான்? ஒப்பு கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்னா, ஒவ்வொருக்கு திறமைக்கு ஏற்றது போல ஒருவனிடம் 5, ஒருடம் 2, ஒருடம் 1 கொடுக்கிறான். இவன் தூர தேசத்துக்கு போயிட்டு திருப்பி என்ன செய்யறான்? அவங்கள்ட்ட கேட்கறான். வெகு காலமான பின்பு என்று போட்டிருக்கிறது. அந்த ஊழியக்காரர் என்ன செய்யறான்? எஜமான் திருப்பி கேட்கறான். கேட்கும் பொழுது அப்போ 5 வாங்கினவன் என்ன சொல்றான்? வேறு 5 கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்து இடத்துல கொடுத்துட்டீங்க, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்து சம்பாதித்த. இன்னைக்கு ஆண்டவன் எனக்கு அதுதான் கொடுத்துக்கிறாரு. திறமை, வரங்கள் கொடுத்துக்கிறாரு, கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு. நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அதை எந்த வழியில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஏற்ற வழியில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்ம இடத்துல கணக்கு கேட்பாருங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, என்ன பாருங்க, his lord said unto me, well done. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எஜமான் நல்லது. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இல்ல? well done, நல்லது உத்தமமும், do good and faithful servant. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன. இந்த சர்டிபிகேட் தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கணும். இதுக்கு தாங்க நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல போராட்டத்துல போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி வருகை நேரத்துல அதுக்கு பிறகு இந்த சர்டிபிகேட் அவர்கிட்ட வாங்கணும். எப்படி வாங்கணும்? well done, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, though good and faithful servant, thou hast been faithful over a few things. சொன்ன வார்த்தை பாருங்க, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்து மேல் உன்னை அதிகாரி என்ன செய்வேன்? வைப்பேன்னு சொன்னாரே. அந்த கொஞ்சம் என்ற அளவு என்ன அளவு? இன்னைக்கு பாருங்க, நம்ம 10க்குள்ள படிக்கும் பொழுது நம்முடைய பாஸ் மார்க் எவ்வளவு? 100க்கு 35 மார்க். 35 மார்க் எடுத்தா அவன் தேர்ச்சி பெற்றான் என்று பார்க்கிறோம். 35 கீழே போனா அவன் தோல்வி அடைந்தான், அவ்வளவுதான். ஆனா 100க்கு 35 மார்க் எடுக்கணும். ஆனா +1 +2 பார்க்கும்போது 200க்கு எவ்வளவு எடுக்கணும்? 70 மார்க் எடுக்கணும். 100க்கு 35 கூட எடுக்க முடியலையான்னு. ஐயோ, 70 மார்க்னா அது கூட பாருங்க, லாங்குவேஜ் தவிர மற்ற சப்ஜெக்ட்ல பார்த்தா 50 மார்க் என்ன பண்ணிடுவாங்க? இன்டர்னல் எக்ஸல் மார்க்கே போட்டு 50 மார்க் ஆயிக்கிறாங்க. எத்தனை மார்க் தான் எடுக்கணும்? 20 மார்க் தான் எடுக்கணும். அந்த 20 மார்க் கூட எடுக்காம ஃபெயில் ஆவாங்க. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? below 35. அவர் பாஸ் சொல்லவே இல்லை அந்த இடத்துல. கொஞ்சம் சொன்னாரு. அந்த கொஞ்சத்துல கூட நீ நான் உண்மையா இருக்கணும். நீ நான் உண்மையா இருந்தா நம்மள என்ன செய்வாரா? கொஞ்சத்துல அதிகாரி கிடையாதா, அநேகத்துல. அதுதானே அந்த இடத்துல வாசிக்கிறோம். I will make the ruler over many things, enter into the joy of the Lord. உன்னை அநேகத்துல என்ன செய்வேன்? அதிகாரிய வைப்பேன். அவரோடு கூட நம்ம வரும் பொழுது நம்ம உலகத்தை என்ன செய்ய போறோம்? நியாயம் தீர்க்க போறோம். நியாயாதிபதியாய் அவரோடு கூட நம்ம கடந்து வர போறோம். பிரியமான தேவ ஜனமே,
அவர் என்ன சொல்ற தெரியுமா? அந்த 25-29 வாசிக்கும் பொழுது, மத்த 25-29 வாசிக்கும் பொழுது, ஆகையால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரியமான தேவச்சனமே, எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு தான் என்ன செய்யப்படும்? இன்னும் கொடுக்கப்படும். அவன் என்ன செய்வானா? இன்னும் பரிபூரணம் அடைவானா. ஆனா எவன் இல்லைன்னு சொல்லணும், அவனிடத்துல உள்ளது என்ன செய்யப்படும்? எடுத்துக் கொள்ளப்படும். ஏன் என்று சொன்னால், காணிக்கை கொடுக்கும்போது வாசிக்கிறோம், வெறுத்துல வாசிக்கிறோம், ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? 2 காசு போட்டாங்க. ஆண்டவர் சொன்னால், அவர் எனக்கு அதிகமாய் கொடுத்தாள் என்று சொல்லி அவ உண்மையாய் கொடுத்தான். ஏன் தெரியுமா? அவளுக்கு இருக்கிறதே அந்த 2 காசு தான். அவ உண்மையாய் கொடுத்தாள், அவள் அதிகமாய் கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு நம்மை உண்மையாய் கொடுக்கிறோமா, இல்ல பெயருக்கு கொடுக்கிறோமா, சொல்லிட்டாங்களேன்னு கொடுக்கிறோமா, எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா என்ன ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு கொடுக்கிறோமா, இல்ல ஜீவ பலியாக உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா? உண்மையுள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, நீ என்ன இருக்கையோ அதை உண்மையா சொல்லணும். உன்கிட்ட என்ன இருக்குது அதை கூட தான் சொன்னாரு. நம்மகிட்ட உள்ளன்னு சொன்னா, அது இல்லைன்னு சொன்னா அது நிறுத்தப்படும் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல வாசிக்கும் போது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லி அந்த ஒரு தாளந்தவனுக்கு அவர் சொல்றாரு, அவனுக்கு என்ன தண்டனையா? அழுகையும் பருக்கையுமான நரகம் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பிள்ளையாய் காணப்படுகிறோம்? உண்மையாய் காணப்படுகிறோமா? உண்மையாய் காணப்படுகிறோமா? உண்மை உள்ளவன் நீ நானும் உண்மையாய் காணப்படணும். நான் திருப்பி சொல்றேன், உண்மை தான் யாரு? அவர்தான் இயேசு. அவர்தான் வழியும் சத்தியமும் உயிர். அவர்தான். உன்ட்ட உண்மை இல்லைன்னு சொன்னா இயேசு இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இல்லை, அந்த வார்த்தை இல்லை என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். உண்மை இல்லாம இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேர் போய் தான் அவனுடைய பிள்ளையா மாறிடும். அவனுடைய பிள்ளை இதுக்கா விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உன்னை என்னை மீட்டாரு. அவருக்காக கடைசி வரைக்கும். நான் தான் சொன்னேன், ஊழியக்காரர் எல்லாம் ஒரு இந்த ஆர்டினன்ஸ் மினிஸ்டர் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா எழுந்து நிற்கணும். நான் எழுதிருக்கணும் நினைச்சிருக்கிறோம். ஒருவேளை எல்லாம் ஊழியக்காரர் இல்ல, எல்லாருமே ஊழியக்காரதான், எல்லாருமே ஊழியக்காரதான். ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்களாய் காணப்படுகிறோம். பவுல் சொன்னது போல பரிசேயா சொன்னாரு, தீமோத்தேயு குறித்து சொன்னாரு, திகை குறித்து சொன்னாரு. அடுத்து பாருங்க எப்ப சொன்னாரு. இவங்க எல்லாம் யாரு? உண்மையா இருந்தாங்க, நானும் உண்மையா இருந்து சொன்னாரு. தைரியமா சொல்ல முடியுமா? இது வரைக்கும் உண்மையை தவிர நான் ஒரு இடத்துல கூட போய் சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், ரட்சிப்பு என்பது இன்றைக்கு நேற்று முடிவு அல்ல, முடிவு பறிந்து நடந்து போனால் ரட்சிக்கப்படுவேன். எந்த சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நெருக்கடி வந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் உண்மையாய் காணப்படணும். அந்த உண்மையாம் இயேசுவை உறுதியாய் பிடித்திருக்கிறோம். மரண பரிந்தும் அவர் நம்ம வழிநடத்த வல்லவராய் காணப்படுகிறார். எல்லாரும் வழங்கால் படிடுமா? தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் பார்த்த காரியத்தை ஒரு மேற்பட ரிவர்ஸ் பண்றோம் பாருங்க. உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெறுவான் பார்க்கிறான். மோசே குறித்து தேவனே சாட்சி சொன்னார். என் வீட்டில் என் தாசனாகிய மோசே உண்மையாய் காணப்பட்டான் என்று சொல்லி நீ நானும் ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெறணும். ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெறணும். அதுதாங்க முக்கியம். இடையில பாருங்க, ஒரு பையன் காவல்துறையிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சு அடிச்சு உதைச்சி, நீ எந்த ஸ்கூலு கேட்டு உங்க தலைமை ஆசிரியர் போன் பண்ணும்போது தலைமை ஆசிரியர் கொடுத்த சர்டிபிகேட், ஒரு நல்லா படிக்கிற பையன், அவன் எந்த இதுக்கும் போக மாட்டான் அப்படி சொல்லும் போது அவனை மன்னித்து விட்டாங்களா? எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் பாருங்க. நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும், நம்முடைய ஆண்டவர் சொல்லணும். இல்ல என் மக உண்மையா இருப்பான், என் மக உண்மையா இருப்பான். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் உலகத்துல
ஒரு பாடலாசிரியர் சொன்னா, சொல்லு என்று சொன்னாலும் சூரியலே சொன்னாலும் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலும் நீ பொய் சொல்லக்கூடாது, நீ உண்மையாய் காணப்படணும், நீ உண்மையாய் காணப்படணும். எனக்கு தெரிந்த ஒரு 98 வயசு ஒரு பாட்டி தெரியும். நான் உங்க பிற மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்டேன், பாட்டி இத்தனை வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்ததனுடைய ரகசியம் என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னை தூக்கி போட்டு, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்நாள்ல உண்மையா இருக்கணும், பலன் இருக்க வரைக்கும் நம்முடைய வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. யாருமே எதிர்பார்த்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த 2 வார்த்தை என்னை பயங்கரமாய் யோசிக்க வச்சது. எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது தம்பின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் பாருங்க, 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க என்று பார்க்கிறோம். எஸ்லா, நீ நான் எப்படி காணப்படுகிறோம்? தேவ சமூகத்துல நான் உண்மையாய் காணப்படுகிறோமா? நெருக்கடி நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, வேதனை நேரத்துல, இக்கட்டு நேரத்துல உண்மையாய் காணப்படுவோம். சவுனுடைய கோபத்திற்கு அவன் சொல்ற வார்த்தை, ஆசாரி சொல்ற வார்த்தை, பிரியமான தேவஜனமே, அகிமலைக்கு சொன்ன வார்த்தை என்ன? ராஜாவே, உங்க வீட்டுல கனமுள்ள பாத்திரனாயும் உண்மையான இருக்கிறவ தாவீதை போல வேற யாரும் இல்லைன்னு சொன்னால நம்மளை குறித்து வேலை ஸ்தலத்துல சாட்சி சொல்லணும். நம்முடைய அருகில் இருக்கவங்க சாட்சி சொல்லணும், அங்க உண்மையா இருப்பான்னு சொல்லி. அதோட எலியா தீர்க்கதரிசி கொடுத்து சாட்சி சொல்லும் பொழுது அந்த விதவை சொல்றாங்க, சாரிபத்து விதவை சொல்றாங்க, நீர் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி சொல்லணும். அன்னைக்கு அந்தியாவில் உள்ள சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் சொன்னாங்க. நீங்க ஒன்னு என்னை பார்த்து சொல்லணும், அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லணும். சாரிபத்து விதவை சொன்னாங்க, நீர் தேவனுடைய மனுஷன், உங்க வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் அது உண்மை உள்ளது, அது வல்லமை உள்ளது, ஆகவே அது கிரியை செய்தன்னு சொல்லிட்டேன். நம்முடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக காணப்படுகிறது? பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுதும், பிரியமானவன், என்னுடைய பிரியமான என்னுடைய மகன் என்று சொன்னார் அல்லவா? எஸ்லான். தீகை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய பிரியமான சகோதரன் என்று சொல்லி, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான்னு சொல்லி. ஒனேசிமை குறித்து வாசிக்கும் பொழுது, உண்மையும் பிரியம் உள்ள என் சகோதரன் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம். நீங்க யாரிடத்துல கற்றுக்கொண்டீங்க? சாதாரண ஆள் இல்லைங்க, கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாக எப்பா பிறத்துல கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய காரியமாய் காணப்பட்டது. நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? நான் எப்பேற்பட்டவளாய் காணப்படுகிறோம்? பவுல் சொன்னது போல தைரியமா சொல்ல முடியுமா? நான் பொய் சொல்கிறது இல்லை என்று சொல்லி தேவன் அறிவார், இயேசுவும் அறிவார் என்று சொல்லி. No, that I lie not. வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது என்று சொல்லி. ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் காணப்பட, என்னிடத்தில் உண்மை இல்லாட்ட கூட உண்மையா இருப்பன்னு எண்ணி இந்த கனமான உழைத்த கொடுத்துக்கிறார், உனக்கு எனக்கு கொடுத்துக்கிறாரு. எஜமான ஒரு நாளில வரும் பொழுது நான் கணக்கு கொடுக்கணும், நான் கணக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவர் என்னை பார்த்து சொல்லணும், வெல் டன், நல்லது, உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து சொல்லி என்னை பார்த்து சொல்லணும். நம்மளை ஒவ்வொரு இதை பார்த்து சொல்லணும். நம்மள அநேகத்துல அதிகாரம் வைப்பாரு, உள்ள பணியவன் அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இயேசு நமக்கு அவர் தான் மாதிரி. அவர் பாருங்க, தம்மை ஏற்படுத்தினவருக்கு கடைசி மட்டும் ஒரு உண்மையுள்ளவராய் காணப்பட்டார், உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கண்களை மூடி ஜெபிப்புன்பாக ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படியே காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது? உண்மையுள்ளாய் காணப்படுகிறோமா?
உண்மையுள்ளவரை காணப்படுகிறோமா? தேங்க்யூ ஜீசஸ். எந்த நிலையில இருந்தாலும் நான் உண்மையே பேசுவேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமா? சொல்லு என்று சொன்னாலும், சூரியல் என்று சொன்னாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி. திருக்குறள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பொய் சொல்லி நிமித்தமாய் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சொல்லு என்று சொல்லி. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. எந்த இடத்திலும் நாம் உண்மை பேசுவதாய் காணப்படணும், உண்மை பேசுவதாய் காணப்படணும். ஏன் என்று சொன்னால் இந்த புஸ்தகத்து பேரே சத்திய வேதாகமம். இது உண்மை நூல் என்று பார்க்கிறோம். இது உள்ளது அனைத்தும் சத்தியம், அது உண்மை என்று சொல்லி. நேற்று நடந்தது, இன்று நடக்கிறது, நாளை நடப்பது என்று சொல்லி அனைத்தும் படப்பட்டிருக்கிற ஒரு சத்திய புத்தகத்தை கையில வச்சிருக்கிறோம். அந்த சத்திய புத்தகத்தை வைத்தவர்கள், அதை படிக்கிறவர்கள், அதுபடி நடக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையாய் காணப்படணும். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அதிகமா நேசிக்கிறார் ஆண்டவரே. தரிமையான விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை எங்க குடும்பத்திலே ஆசீர்வாத குறைவுக்கு, சில சாபத்துக்கு இதுதான் காரணம் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே கடந்த நேரம் சிந்திக்க வைத்தது ஐயா. எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக இடத்துல ஆண்டவரே சின்ன பொய் தானே என்று சொல்லி துணிந்து சொல்லினோம். இனி அப்படி சொல்லாதபடி எங்களை தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையாய் நாங்கள் பேசும்படியாய், உண்மையை ஆண்டவர்கள் தரித்து கொண்டவர்களாய், உண்மை மாத்திரம் பேசும்படியாய் எங்கள் கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்பட சொன்னீங்க. நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் காணப்படணும் இந்த உலகத்துல, இல்லை என்று சொல்லாதபடி என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவெல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கினார் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரை எங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆண்டவரை எங்கள் சாட்சியா வாழணும். எங்களை குறித்து எங்கள் வீட்டுல, எங்கள் அண்டை வீட்டுல, எங்கள் பணிபுரிக ஸ்தலத்துல, ஆண்டவரே மற்ற இடங்களில சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சி வாழ்க்கை நாங்கள் வாழணும். ஆண்டவரே, ஒரே ஒரு ஆசை, அந்த வருகையில் ஆண்டவரை எங்களை பார்த்து சொல்லணும், நல்லது என்று சொல்லி சொல்லணும். ஆண்டவரே, அதற்காகவே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க. எடுத்த தீர்மானம் தோற்காது வண்ணம் மரண பரியந்தம், வருகை பரியந்தம் நாங்கள் காத்து கொள்ளும்படியாய் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த, பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எடுத்த தீர்மானத்துல வைராக்கியமாய் இருக்கும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இது நிமித்தமாய் அநேக எழுப்புகள் வந்தாலும் நாங்கள் தைரியமாய் காணப்படுவோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்காகவே இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனர்கள் சபைகள் இருக்கும் என்று சொன்னால், தீராத யாது இருக்கும் என்று சொன்னால், தீராத வேதனைகள் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது வல்லமை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரித்தில ஊற்றுங்க, ஊற்றுங்க, வல்லமை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். பலவீனர்கள் மாறும்படியாய், செய்வனை மகிமாத கடல் அறுக்கப்பட்டவர்களாய், சுகமாய் ஆண்டவரே பிள்ளைகள் புதிய பலத்தோடு கூட ஆத்மீக ஆகாரத்தை புஷ்டி கொண்டவர்களாய் கடந்து போகும்படியாய் அனுகிரகம் செய்யுங்க. ஒரு விஷயங்கள் ஒவ்வொரையும் தாழ்த்துகிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. துதி, கனம், மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே.